ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 8 மகாநதி ஆகா கல்யாணம் சீரியலோட மகாசங்கம் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லா கப்புள்ஸும் வந்துட்டாங்க. அப்போ போட்டி இந்த மாதிரி காம்படிஷனுக்கு யாரெல்லாம் பெயர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் 8 கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வாசிக்கிறாங்க. லாஸ்ட்ல வந்து காவேரி விஜய் பெயர் சொல்றாங்க. இப்போ உடனே காவேரி விஜய் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேரே கொடுக்கலையே அப்படின்னு. விஜய் திரும்பி காவேரி பார்த்தோன்னே, காவேரி வந்து நான் இல்லைன்னொடனே விஜய் இப்படி கையெல்லாம் கட்டுறாரு கோவத்துல. அப்புறமா 2 பேருமா எந்திரிச்சு வாங்க வாங்கன்னு இங்க முன்னாடி கூப்பிட்டோன்னே காவேரி ஃபர்ஸ்ட் எந்திக்கிறாங்க. அப்புறமா விஜய் எந்திரிச்சு 2 பேருமா போய் ஸ்டேஜ்ல போய் அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாவையும் சூர்யாவையும் கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரையும் இதே மாதிரி சூர்யா டென்ஷன் ஆகுறாரு. மகா நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் போறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு, இங்க தனியா காவேரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் பெயர் குடுக்கல. அவரு இப்படி குடுத்திருக்கவே மாட்டாரு. எப்படி நம்ம பேர் அங்க போயிருக்கோம்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சூர்யா அங்க வந்து சாரி. விஜய் அங்க வந்து காவேரி கூட வந்து சண்டை போடுறாரு. "அது எப்படி நீ வந்து என் பேர குடுப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு காவேரி கிட்ட. "நீ சரியான ஃப்ராடு. உனக்கு காசு வேணும்னு சொன்னேன்ல, அதனால நீ தான் இந்த மாரி பேர் குடுத்துருப்ப." அப்படின்னோனே, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நான் பேரே குடுக்கலங்க. சொன்னா கேளுங்க." அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்குள்ள அங்க தாத்தா வந்துடுறாரு. தாத்தாவ பார்த்தோனே 2 பேரும் நம்ம சண்டை போட்டது தெரியக்கூடாது. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அமைதியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, "நீங்க 2 பேரும் பேர் குடுக்கலன்னு சொல்லி, உங்க 2 பேர் பேரையும் நான் தான் குடுத்தேன்னோனே" 2 பேரும் ஷாக் ஆயிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க வேதாச்சலம் அவர் வந்து அவரோட பேரன் பேத்தி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட ₹2,00,000 பெட் கட்டியிருக்காரு. நீங்க தான் வின் பண்ணுவீங்க. நானும் பெட் கட்டியிருக்கேன். அதனால ஒழுங்கா என் பேர காப்பாத்திருங்கடா, வின் பண்ணிருங்கடா அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து ராகினி வேற வந்திருக்காங்க. ராகினிக்கு வந்து பசுபதி கால் பண்ணி, நான் வந்து இங்க ரெஸ்ட் எடுக்க தானே என்ன அனுப்பிவிட்டீங்க. இங்க என்னன்னா காவேரி வந்திருக்கிறா. இவ நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வருவா போல அப்படி சொல்லி கோவத்துல திட்டிட்டு இருக்கும்போது அங்க அஜய் வர்றாரு. இப்ப அஜய், ராகினி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மகா வந்து நம்ம பேரே குடுக்கலையே! இவர் கடைசி நேரத்துல போய் பேர் குடுத்திருப்பார் போல அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா வர்றாரு. இப்ப சூர்யா வந்து மகாவ திட்டும்போது, தாத்தா வர்றாரு அங்கேயும். அப்ப அவங்க தாத்தா என்ன சொன்னாருன்னா, "நான் தான் உங்க 2 பேர் பேரையும் குடுத்தேன். நீங்க மட்டும் கலந்துக்காம இருந்தீங்கல்ல. எனக்கும் ஆசை இருக்கும்ல. அதனால நான் குடுத்தேன்." அப்படின்னு சொன்னோனே, இப்ப இங்க வந்து அ சூர்யாவோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கௌதமோட அம்மாகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "இவன் வந்து என்கிட்ட எல்லாமே சரி, சரின்னு சொல்லுவான். ஆனா அவள பார்த்தோனே அப்படியே மாறிருவான்." அப்படின்னு. இப்ப சூர்யா வந்து என்ன சொல்றாருன்னா, "பேர் நான் குடுக்கவே இல்லம்மா. தாத்தா தான் குடுத்தாரு. தாத்தாக்காண்டி தான் நான் இந்த போட்டியிலேயே கலந்துக்க வேண்டியதா ஆயிடுச்சுன்னோனே, இப்ப அவங்க அம்மா வந்து சத்தியம் வாங்குறாங்க. "நீ வந்து தாத்தாக்காண்டி கலந்துக்கோ. ஆனா நீ வந்து வின் பண்ணக்கூடாது. நீ தோத்து போயிரணும்." அப்படி சொல்லிட்டு சத்தியம் வேற வாங்குறாங்க. இப்ப கௌதமோட அம்மாக்கு செம ஹாப்பி ஆயிருது. அடுத்த நாள் வந்து காம்படிஷனுக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க முன்னாடி. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பொம்மையில வந்து குடுத்து அதுக்கு வந்து சாரி கட்ட சொல்றாங்க. இங்கருந்து ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப சூர்யாவும், விஜயும் எப்படி கட்டுறதுன்னே தெரியாம ஆளாளுக்கு திரு திருன்னு முழிக்கிறாங்க. குமரனுக்கு கங்கா வந்து ஹெல்ப் பண்றாங்க. இங்கேருந்து இப்படி இது பண்ணி இப்படி சுத்துங்க அப்படின்னு. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தங்க ஹெல்ப் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.